சஞ்சன் புயல் கரையை கடந்தாச்சு என்ற நிம்மதி பெருமூச்சு விட்டாலும் தொடர்ந்து விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி மாவட்டங்கள்ல, புதுச்சேரி மாநிலத்துல தொடர்ந்து கனமழை தொடர்ந்து இந்த நேரம் வரைக்கும் பெய்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். காரணம் பாத்தீங்கன்னா, நேற்று மாலை முதலே சஞ்சன் புயல் கரையை கடக்க தொடங்கிச்சு அப்படின்ற தகவல் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தாலும் நேற்று இரவுக்கு மேல் மட்டும்தான் கனமழை, கடலோட சீற்றம் அதிகம் என்பது நேரடியாக பார்த்தோம்னா தொடர்ந்து அந்த மழையோட வீரியம் என்பது வானத்தை பிளந்து கொண்டு மழை பெய்தால் எந்த அளவுக்கு தண்ணீர் கொட்டுமோ அந்த அளவுக்கு தண்ணீர் கொட்டிய காட்சி தான் இரவு முழுதும் நடந்தது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மயிலம் பக்கத்துல 50 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதே போல புதுச்சேரி மாநிலத்துல 47 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. ஏராளமான பாதிப்புகள், கிழக்கு கடற்கரை சாலையில ஏராளமான மரங்கள் விழுந்து போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்பட்டது. நேற்று இரவு முதலே ஆங்காங்கே அப்புறப்படுத்தும் பணியில மாவட்ட நிர்வாகம், புதுச்சேரி நிர்வாகம் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏராளமான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்திருக்கு. காரணம் பார்த்தீங்கன்னா, கனமழை காரணமாக வெள்ள நீர் இங்க இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டம் கோட்டப்பூம் பகுதியில், ஜமியத் நகர் பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரால் சூழப்பட்டு பொதுமக்கள் வெளியே வர முடியாத நிலையில நேற்று நள்ளிரவு முதலே கடுமையான சிரமத்துக்காக தமிழ்நாடு மீட்பு படையினர், பேரிடர் மீட்பு குழுவினர் சுமார் 15க்கும் மேற்பட்டோர் காவலர்கள் இந்த பகுதியில முகாமிட்டு அவங்களை அங்கிருந்து வெளியில பத்திரமா கொண்டு வந்திருக்காங்க. இந்த நேரம் வரைக்கும் இந்த தகவல் தான் இருக்கு. தொடர்ந்து கனமழை பெய்துட்டு இருக்கு. இதே மழை நீடித்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க வேண்டி இருக்கும் என்பது பொதுமக்களோட அச்சமா பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து மீனவர் பகுதியில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, எத்தனை படகுகள் சேதமாச்சு, அவங்களோட நிலைமை என்ன என்பது போக போக தான் தெரிய வரும். தொடர்ந்து விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதியில கனமழை பெய்த வண்ணமே இருக்கிறது. மேலும் மழையின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு சொல்லலாம். இதே போல திண்டிவனம் பகுதியில, திண்டிவனம் நகர்ல இருக்கக்கூடிய சுமார் 6 நகர்ல அங்க இருக்கக்கூடிய காவேரிப்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் வெளியேறி முற்றிலுமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் அந்த பகுதியில் பாதிப்பு. இது மட்டும் இல்லாமல் மரக்காணம் திண்டிவனம் சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதே நிலைதான் மாவட்டம் முழுவதும். எங்குமே மின்சாரம் இல்லை, பொதுமக்கள் கடும் சிரமத்திற்காக இருக்காங்க. தாழ்வான பகுதிகளில் தங்கியிருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை மீட்கிறதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து கோரிக்கைகள் வந்த வண்ணம் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருக்கிறாங்க. அவர்கள் மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதுதான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். Taste the Daily.